எக்காலம் தொனிக்கும் போது ஒரு இமைப்பொழுதல, ஒரு நேரம் என்று சொல்லும்போது பைபிளில் ட்விங்க்லிங் ஆஃப் an eye சொல்லியிருக்கு. ஒரு இமைப்பொழுதில் கர்த்தர் மாற்றுவார். 2 பைபிள் வாசிக்கிறோம். இன்றே ரட்சணினால், 2 கொரிந்தியர் 6:2, இன்றே ரட்சணினால். எத்தனை பேர் நம்புறீங்களோ எனக்கு தெரியாது. நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன் உங்களுக்காக. என்ன பாடுகளை சகிக்கிறீங்களோ தெரியல, நாளைக்கு மாறும் என்று சொல்ல அந்த வசனம் இன்றே. இன்றுனா எது வரைக்கும்? எனக்கு ராத்திரி 12 மணி வரைக்கும் இன்று. ஒரு அழில சொல்லமா, கொஞ்சம் வித்தியாசமா எடுப்போமா? இப்போ என்னாச்சு? மணி இன்னைக்கு 7:45 ஆச்சு. 8:45 9 மதியம் அந்த சோறு சாம்பாரை வாயில வைக்கிறதுக்குள்ள ஒரு விசுவாசமா, சிலர்லாம் சாயங்காலம் அந்த டீ 5 மணிக்கு குடிக்கிறதுக்குள்ள, சிலர் ராத்திரி அந்த சப்பாத்தியை உருட்டி வாயில ஓடுறதுக்கு உள்ள, சிலர் ராத்திரி தூங்கும் 10 மணிக்குள்ள, சிலருக்கு 12 மணிக்குள்ள. இயேசுவின் நாமத்தில் இன்றே. ஆஃப்டர் யூ சஃபர்ட் a while என்பதற்கு பைபிள்ல நிறைய நேரங்கள் உண்டு. ஒன்று இமைப்பொழுதுல, இந்த ட்விங்க்லிங் ஆஃப் an eye. இன்னொன்று இன்றே. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, இன்றே என் பாடுகளை கர்த்தர் தீர்ப்பார். இன்னொரு பைபிள் வசனம் இருக்கு, எப்ப தீரும்? பக்கத்தில் கேளுங்க, எப்பங்க தீரும்? இன்னொரு வசனம் அழகா இருக்கு, 35 சங்கீதம், சாயங்காலம் வரைக்கும் அழுகை தங்கும், காலையின் களிப்பினால் கர்த்தர் உங்களை சந்திப்பார்.